அஜித்தோட 55வது படம், அஜித் கௌதம் மேனனோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடலாம் நீங்கள் பரவாயில்ல, ஒரு நார்மல் கௌதம் மேனன் மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் ஒரு காப் கேங்ஸ்டர் கலந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃபில் மெயின்லி லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க படம். 55 படத்துல இது டிஃப்ரெண்ட்டான படம். சென்டிமெண்ட்டு, லவ்வு, காமெடி, ஆக்ஷனு அவ்வளோ அருமையான படம். ஃபேமிலி, யங்ஸ்டர்ஸ் யார் வேணாலும் பெரியவங்க கூட பார்க்கல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் இது. ரியல் லைஃப்பில் ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா எப்படின்னு அதே மாதிரி இது ஒரு இது இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் சொல்ல முடியாது. தலை அப்படி நடிச்சிருக்காரு, ஒரு சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. காமெடி, த்ரில்லரு, ஆக்ஷனு எல்லாமே கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல. அஜித்தை வந்து எல்லா ஃபேமிலியும் காமிச்சிருக்காங்க. அருண் விஜய் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாரிஸோட பிஜிஎம் அட்டகாசமாக இருக்குது. அஜித்காக கதையை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கௌதம் எடுத்துருக்கிறதுக்கு அஜித்துக்கு பெரிய கட்ஸ் இருக்குது. ஃபேமிலி ஆடியும் சரி, தலை ஃபேன்ஸுக்கு சரி. அருண் விஜய் கிடையாது, அருண் அஜித். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஜித் ரசிகர்கள் மட்டுமே கொண்டாடப்படுற படம் அல்ல. இது வந்து சின்ன வயசுல சென்டிமெண்ட் இருக்குது, குழந்தைங்களோட சென்டிமெண்ட் இருக்குது. இது வரைக்கும் கௌதம் மேனன் எடுத்த சென்டிமெண்ட்லேயே ஆக்ஷன் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி படத்தில் இருக்கிற சென்டிமெண்ட் சீன் எதுலையுமே இல்லை. படம் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங் செகண்ட் ஹாஃப் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க கொஞ்சம் கிறிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து எப்போ படம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நிறைய இடத்துல போச்சு. மற்றபடி நெகட்டிவாக ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரணமாக வந்து இதை தான் சொல்லுவோம். தலை ஃபேன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பர். படம் வந்து தலை வர சீன் அப்படி இருக்குது. அஜித் நடிப்பு சொல்லவே வேணாம். 4 கேட்டு அப்பா ஒரு சென்டிமெண்ட் ஆகிட்டு, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு, கடைசியில் வில்லனை பழிவாங்கிற எல்லாத்துலேயும் பக்காவாக பண்ணியிருந்தார். எதிர்பார்க்கல தலை இப்படி ரோல் பண்ணுவார். இந்த மாதிரி தலையை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தோம். ரொமான்டிக்கு, ஃபைட்டு என்ன செம்மையாக காட்டியிருக்க கௌதம் மேனன் சார். என்ன இருந்தாலும் 2 எடுக்கிறீங்களோ இல்லையோ, தலையை வச்சு இன்னொரு படம் நீங்கள் எடுங்க. சூப்பராக எடுத்துன்னு போய்க்கிறாங்க. தலைக்குன்னு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக பார்த்து கொடுத்துக்கிறாங்க. ஹீரோயினுங்களும் அப்படியே நல்லா ஒரு கலாசாக விட்டாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸும் சும்மா நறுக்குன்னு இதுனா இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இது தமிழ் படம் பார்த்த மாதிரியே எஃபெக்ட் இல்லை. அஜித்தோட ஓப்பனிங் வந்து அதான் சொல்கிறேன், லைக் நாங்கள் வந்து லைக் கௌதம் மேனன் செட்டப் ப்ரொஃபைல் முன்னாடியே வந்து செட்டப் ஒரு வந்து செட் பண்ணிட்டார். அவர் இந்த மாதிரி சொல்லிட்டார், டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். இட்ஸ் ஒரு ரெகுலர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட லைஃப் இருக்குன்றதுனால அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் சூப்பராக இருந்தது. அஜித்தோட ஓப்பனிங் சொல்ல முடியாது, கௌதம் மேனனோட ஓப்பனிங் தான் அது. அஜித்தோட ஓப்பனிங் சீன் நீங்கள் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பசங்க வீடியோ எடுத்து போட உங்களுக்கு பாருங்க, யூடியூப்ல தெரியும். அவ்வளோ கத்து. அஜித்தோட ஓப்பனிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சாதாரணமான ஓப்பனிங் தான். சும்மா அந்த ஓப்பனிங் ஃபைட் அப்படிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இருக்கும், ஆனால் செம்மையாக இருக்கும். அஜித் சார் ஓப்பனிங்க்கு தனியாக இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் கிளாஸாக ஒரு இதுவுமே இல்லை. ஓப்பனிங்லாம் வந்து பொதுவாக வந்து தலைனாவே மாஸ் தான். ஏன் தெரியுமா, அவரை பொறுத்த வரைக்கும் அழகு, அப்படி ஒரு அழகு யாருமே இருக்காதுங்க. அவரோட ஓப்பனிங் சீனை பார்த்தாலே தியேட்டரில் அப்படியே அவனுக்கு பூவை போட்டு அவர் ஓப்பனிங் சீன் என்ட்ரியும் பார்த்து நாங்களாம் அப்படியே பிரமிச்சு போயிட்டோம். அஜித் ஓப்பனிங் வந்து எல்லா படத்தோட சிம்பிளாக இருந்தாலும் கிளாஸாக இருந்துச்சு. அதாவது அஜித்தோட மாசும் கௌதமோட கிளாஸும் சேர்ந்தா என்ன இருந்தாலும். ஓப்பனிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கிளாஸாக இருந்துச்சு. கிளாஸ் ப்ளஸ் மாசு. இந்த படத்தில் ஓப்பனிங்கை வேணுன்ட்டே கௌதம் சார் லேட்டாக ஆக்கியிருக்காரு. ஆனால் அந்த ஓப்பனிங் வந்து கிளாஸாக பண்ணியிருக்காரு. எல்லாரும் எழுந்து பார்க்குறோம், ஒரு நிமிஷம் எழுந்துக்கிறோம் உட்காடுறோம். ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸோ தலை ஓப்பனிங்கிறதே ரொம்ப சூப்பர். இந்த படம் தலை ஓப்பனிங் வந்து ஒரு ரொமான்டிக் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஃபைட்லாம் வந்து சொல்லவே வேணாம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு வீரம்க்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு அஜித். எல்லா ஸ்டண்ட்டுமே அற்புதமாக இருக்குது. பெரிய ஆக்ஷன் பிளாக்லாம் அப்படிலாம் கிடையாது. கிளைமேக்ஸ்லாம் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் இருக்குது. பட் எவ்ரி ஃப்ரேமில் வந்து ஸ்டண்ட் சிவா வந்து என்ன சொல்கிறது, வீரம் ஒரு மாஸ். இதில் என்னென்னா ஒரு கிளாஸாக காட்டியிருக்காங்க, இன்ச் பை இன்ச். ஸ்டண்ட் சீன்னா அவ்வளோ அருமையாக காமிச்சாங்க. ஒரு ஸ்டண்ட்டும் அருண் விஜய் ஆகட்டும், விவேக் சீன் ஆகட்டும், அஜித் சீன் ஆகட்டும், ஒரு சீன் அவ்வளோ அருமையாக காமிச்சாங்க. ஸோ அருண் விஜய் சொல்லிருப்பாரு, ஒரு கண்ணாடி உடைக்கணும்னா தலையை வச்சே உடைச்சாரு. ரியலாக பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு செம்ம சூப்பராக இருந்தது. 2 பேருக்கும் வர ஃபைட்ஸு சூப்பருங்க. ஸ்டண்ட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அருண் விஜய் தூக்கி சாப்பிட்டார் எல்லாத்தையும். ஒரு பர்ஃபெக்ட் வில்லன் மாதிரி இருக்காரு. அருண் விஜய் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அருண் விஜய் விக்டர்னு கேரக்டர் நடிச்சிருக்காரு. எவ்ரி ஒன் ஷுட் அட்மையர் தட் கேரக்டர். ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஹி ஹஸ் டன் அ எக்ஸலன்ட் ஜாப். அருண் விஜய் மாதிரி ஒருத்தரை வந்து இப்படி அஜித்தை டாமினேட் பண்ண வச்சிருக்கிறது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு தோணுது. இந்த படத்தில் அஜித்தோட 2 ஹீரோயின்ஸ் அனுஷ்கா, த்ரிஷா, இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குது? படத்தில் அஜித் த்ரிஷாவோட ரொமான்ஸ் எப்படி இருக்காது? படத்தில் த்ரிஷாவும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அனுஷ்காவும் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
த்ரிஷா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அவங்களுக்கு லிமிடெட் ஸ்பேஸ் தான், பட் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க த்ரிஷாவை. இந்த படத்தில் த்ரிஷா அஜித்துக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி சான்ஸே இல்லை, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கம்பேர் பண்ணும்போது த்ரிஷாவோட கம்பேர் பண்ணும்போது அனுஷ்காவுக்கு வந்து என்ன சொல்கிறது கம்மி தான் ஓப்பனாக சொல்லணும்னா. பட் த்ரிஷா கெமிஸ்ட்ரி சூப்பர். த்ரிஷா சொல்லவே வார்த்தை இல்லை. எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அவங்க இன்னும் அப்படியே அழகாக தான் இருக்காங்க. அப்படியே அவங்களோட ரொமான்ஸ் சீன்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கே என்னடா இப்போ தலா இப்படி ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. த்ரிஷாவை பற்றி சொல்ல வேண்டாம், ஷீ இஸ் வெரி க்யூட். அண்ட் அனுஷ்கா அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஷி லுக்ஸ் மோர் கிளாமரஸ் அண்ட் ஷீஸ் டூ குட். அஜித் த்ரிஷா அந்த ரொமான்ஸ் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே நம்மளுக்கே ஆசை வரும், ஐயோ அப்படி நல்ல கப்புள். அதே மாதிரி அனுஷ்காவோட பாட்டு வந்து கம்மியாக இருந்தாலும் அஜித் த்ரிஷா காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்னோட ஃபேவரட் அனுஷ்கா. பட் த்ரிஷாவோட கேரக்டர் கொடுத்த கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. த்ரிஷாவோட ரோல் சின்னதாக இருந்தாலும் அந்தர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் விவேக் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. இதனால தலை கூட வச்சதால சூப்பர். விவேக் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லை. விவேக்கோட காமெடி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா சீனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விவேக். எங்கெங்கெல்லாம் அவருக்கு பேஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது அவர் சீன்ஸ் கம்மி தான், கூடயே இருக்கிற கேரக்டர்னால சீன்ஸ் கம்மி தான். பட் அவர் வர சீன் எல்லாமே சிரிக்கிறோம். அவர் விவேக் வந்து பேக் டு ஃபார்ம் வருவார். விவேக் ஆக்சுவலாக காமெடி ரோல்னு சொல்ல முடியாது. அவர் கதையோட சேர்ந்து வந்துனே இருப்பார். ஹோல் ஸ்டோரி வந்துனே இருப்பார். காமெடி வந்து காமெடிக்கு நிறைய இது கொடுக்காம பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். சில பாடல்களில் பழைய பாடல்களுடைய அந்த மெட்டுகள் தெரிஞ்சாலுமே ரசிக்க வைக்கிற காட்சிகள் நம்ம உட்கார வைக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய அந்த அதார் உதார் சாங்காக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த குழந்தைங்களான சென்டிமெண்ட் சாங்காக இருக்கட்டும், சூப்பர். சில சாங்ஸ் வந்து தப்பான இடத்துல ப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் பட் ஓவராலாக வந்து ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ். மியூசிக் வந்து பாட்டு கேட்கவே வேணாம். கௌதம் ஹாரிஸ் காம்போவில் பிச்சு சூப்பராக இருக்குங்க. தலைக்கு ஃபஸ்ட்டு படம் ரொம்ப நாள் கழிச்சு கௌதம் சாரும் ஹாரிஸும் சேர்றாங்க இந்த படத்தில். அப்படின்றப்ப ஹைப் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சாங்ஸ் வந்தோடனே எல்லா பாட்டுமே ஹிட்டு. பாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டிமெண்ட் சாங் ஒன்று இருக்குது, அப்பா பொண்ணு சாங் ஒன்று இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அனுஷ்காவுக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க, அருண் விஜய்க்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டு அருமையாக இருக்கும். மழை வர போகுதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு பாட்டு வந்து சான்ஸே இல்லை. உனக்கு என்ன வேணும் சொல்லுன்ற பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பாட்டு அந்த அப்பாவும் அஜித்தோட பொண்ணுல ஆக்சுவலாக ஆனாலும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு கௌதம் மேனன். அந்த சாங் வந்து அதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதார் பாட்டு சூப்பர். ஹேர்ஜராஜ் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாங்ஸ் பிளாக் பஸ்டர் மிர்ச்சி எல்லாத்துலேயுமே டாப் 10. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து புதுசாக இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஹேர்ஜராஜ் கரெக்டாக போட்டிருக்காங்க படத்தில். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் தாறு மாதிரி நான் சான்ஸே இல்லை. படம் பார்த்த அந்த பாட்டுக்கே வந்து எல்லாம் ஸ்க்ரீன் கிட்ட போய் ஆடுற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தது பாட்டு. பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து கம்மி பண்ணிக்கணும். கொஞ்சம் பெரிய படமாக இருக்குது. நாங்கள் ஃபேன்ஸ் வந்து படம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மைனஸ் ஒன்றுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க கொஞ்சம் கிறிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து எப்போ படம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நிறைய இடத்துல போச்சு. மற்றபடி நெகட்டிவாக ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரணமாக வந்து இதுதான் சொல்லுவான். ஒரு சீன் வந்து அலுப்பு தட்டலை, என்ன சொல்கிறது, போர் அடிக்கலை. ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்கும்போது கௌதம் மேனன் வந்து கடைசி 2-3 படம் சரியாக போகல. அது எல்லாத்தையும் ஒரு கம்பேக் பண்ண மாதிரி இந்த படத்தை கூட செமையாக பண்ணியிருந்தார் கௌதம் மேனன். கௌதம் மேனன் வந்து அஜித்தை வச்சு அவர் எங்கேயாவது பேர் வாங்கி போகிறாரு. இப்போ ஹாலிவுட் தான் அவர் எடுக்க போகிறாரு. அந்த அளவுக்கு போயிடுவாங்க. அஜித் ஹஸ் டன் இஸ் பெஸ்ட் அண்ட் இஸ் கிவன் இஸ் பெஸ்ட். அஜித் ஆக்டிங் வந்து ஏற்கனவே அவர் வந்து 3 ஃபிலிம் ஃபேர் வாங்கியிருக்காரு. அப்புறம் அவர் நடிக்க தெரிஞ்சவர் தான்.